அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. நம்ம டெய்லி இந்த வீக் ஃபுல்லாக எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் பார்த்துட்டு வந்தோம். இந்த இதில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பார்த்துட்டு இது எல்சிஎம் ஹச்சிஎஃப்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். ஆனால் இது எல்சிஎம் ஹச்சிஎஃப் தான். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வில்சன், மதன், குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையில் ஒரு சுற்றை முறையே 15, 10 மற்றும் 20 நிமிடங்கள் சுற்றி முடிக்கின்றனர். இதை பார்த்தோன்னே இதுக்கு எல்சிஎம் ஹச்சிஎஃபானே உங்களுக்கு டவுட் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கேட்டால் நம்ம கொடுத்துருக்க வேல்யூக்கு எல்சிஎம்மோ ஹச்சிஎஃபோ எடுக்க போகிறோம். ஆனால் இந்த மாதிரி கணக்குக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா எல்சிஎம் மட்டும்தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கணக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த மெத்தட்லையும் பார்த்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க. 3 நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க. காலையில் அவங்க ஒன்றா 7 மணிக்கு ஓட ஆரம்பித்தா திரும்ப எப்போ அதே ஒரே மாதிரி சந்திப்பாங்கன்னு கேட்குறாங்க. மூணு பேருமே வெவ்வேறு நிமிடங்களில் ஓடுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிரவுண்டில் இவ்வளோ 3 பேர் ஓடுறாங்க. வில்சன், மதன், குணா அப்படின்னு 3 பேர் ஓடுறாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா 3 பேரும் ஒரே புள்ளியில் இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க 10 நிமிஷத்துலையும், செகண்டில் இருக்கிறவங்க 15லையும், தேர்டில் இருக்கிறவங்க 20 நிமிடத்துலையும் சுற்றி முடிக்கின்றனர்னா 3 பேர் எப்போ ஒன்றா மறுபடியும் சந்திப்பாங்க, எவ்வளோ நேரம் கழித்து ஒன்றா சந்திப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூக்கு எல்சிஎம் மட்டும் எடுத்தால் போதும். அது நிமிடமாக வினாடியான்னு மட்டும்தான் பார்க்கணும். ஆனால் கொடுத்துருக்க வேல்யூக்கு ஹச்சிஎஃப் எடுக்க அவசியம் இல்லை. நீங்கள் எல்சிஎம் மட்டும் எடுத்தாலே போதும். இப்போ எல்சிஎம் 3க்கு நம்ம எல்சிஎம் எடுப்போமா? 10, 15, 20 3க்கு எல்சிஎம் எடுக்கல. ஃபஸ்ட்டு 5வது பாடலில் போடலாம். 2, 3, 5, 20 கிடைக்குமா? இப்போ இதை 2வது பாடலில் போடலாம். 1, 3, 2ன்னு கிடைக்கும். அடுத்து 3, 1, 1, 2ன்னு கிடைக்கும். அடுத்து 2வது பாடலில் எடுத்தோன்னா நம்மளுக்கு கீழே எல்லாமே ஒன்றாயிரும். எல்சிஎம் பொறுத்தளவுக்கு கடைசியில் 1 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டே வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்சிஎம் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 5 × 2 × 3 × 2 2 10, 13 30, 2 60. அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் வேல்யூ 60 கிடச்சிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நிமிடமில் கெடுத்துருக்காங்களா? அப்போது நம்ம எல்சிஎம் பை ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள்? 60 நிமிடங்கள். அதால் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போது 60/60 நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அப்போது 1 மணி நேரம் கழித்து அவங்க திரும்ப ஒன்றா சந்திப்பாங்க. அப்போ முதல்ல எத்தனை மணிக்கு சந்திச்சிருக்காங்க? காலையில் 7 மணி. இந்த காலையா மாலையா அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். முற்பகலா பிற்பகலா அதில் தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? காலை. அப்போது 7 AM அவங்க ஒன்றா சந்திச்சாங்கன்னா திரும்ப 1 மணி நேரம் கழித்து ஒன்றா சந்திப்பாங்க. அப்போது 7 AM கூட ஒரு மணி நேரத்தை கூட்டினோம்னா நம்மளுக்கு 8 AM கிடைக்கும். ஏஎன்னா முற்பகல், பிஎம்னா பிற்பகல். அப்போது 8 முற்பகலுக்கு அவங்க மறுபடியும் ஒன்றா சந்திப்பாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் இதே தாங்க. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். காலைல எப்போ ஒலிச்சிருக்கு? 5 AM எல்லாமே ஒன்றா ஒலிச்சிருக்கு. முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், 2வது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், 3வது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், 4வது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்பொழுது ஒன்றாக ஒலிக்கும் கேட்குறாங்க. நம்ம எல்சிஎம் டேரெக்டாக எல்சிஎம்லேருந்து போயிடலாம். பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 20, 30, 40, 50 நிமிடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு எல்சிஎம் வேல்யூ என்ன கிடைக்கும்? 600ன்னு கிடைக்கும். எல்சிஎம் வேல்யூ 600 கிடைக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எல்சிஎம் பை 60 நிமிடங்கள். ஏன்னா எல்லாமே நிமிடத்தில் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கிடச்சிருக்க எல்சிஎம் வேல்யூ கூட நம்ம 60 நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். 10 மணி நேரம். அப்போது காலையில் 5 மணிக்கு எல்லாம் ஒன்றா ஒலிச்சிருக்குன்னா அதுக்கப்புறம் 10 மணி நேரம் கழித்து தான் ஒன்றா ஒலிக்க போகுது. அப்போ 5 மணி கூட 10 மணி நேரத்தை கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 பிற்பகல் கிடைக்கும். பிஎம் போஸ்ட் மெரிடியம் கிடைக்கும். மறுபடியும் அது எப்போ எல்லோரும் ஒன்றா அடிக்கும்னா பிற்பகல் 3 மணிக்கு ஒன்றா அடிக்கும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்
சி பிற்பகல் 3 மணி. எல்சிஎம் எடுக்கிறோம். கிடச்சிருக்க வேல்யூவோட நிமிடத்தில் கண்டுபிடிச்சோம்னா நிமிடத்தால் அடித்து கொடுக்குறோம். அதில் ஒரு மணி நேரம் கிடைக்கும். அந்த மணி நேரத்தை ஒன்றா அடித்த அந்த நேரத்தோடு கூட்டினோன்னா மறுபடியும் அவங்க எப்போ ஒன்றா அடிப்பாங்க அப்படின்ற நேரம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு அலைபேசி ரிங் ஆகும். நெக்ஸ்ட்டு, ஏபிசி என்ற 3 நபர்கள் ஒரே புள்ளியில் ஒரே திசையில் ஒரே நேரத்தில் வட்டமாக உள்ள விளையாட்டு திடலில் ஓடுகிறார்கள். ஃபஸ்ட் சம் பார்த்தோம்ல அது மாதிரி தான். அதில் ஏ என்பவர் 252 நொடிகள். இங்கே பார்த்தீங்கன்னா நொடிகளில் கொடுத்துட்டாங்க. 1 மணி நேரம்னா நம்மளுக்கு எவ்வளோ நிமிடங்கள்? 60 நிமிடங்கள். 1 நிமிடம்னா நம்மளுக்கு 60 நொடிகள். வினாடிகள் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேரோட வினாடிகள் கொடுத்துருக்காங்க. அவர்கள் மூவரும் இப்பொழுது கிளம்பிய இடத்தில் மறுபடியும் சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வினாடியில் இருந்துச்சுன்னா வினாடியிலே நம்ம எடுத்துக்கலாம். அதே நம்ம கிடச்ச எல்சிஎம் வேல்யூட 60 வினாடிகளில் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் ஆன்சராக இருக்கும். இப்போ இதுக்கு எல்சிஎம் பார்த்தோம்னா 252, 308, 198. இதுக்கு 3 எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? நம்மளுக்கு எல்சிஎம் வேல்யூ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2772ன்னு கிடைக்கும். நம்ம அதை நிமிடம் இல்லை, இங்கே வினாடிக்கும் பார்த்திங்கன்னா அதே 60 வினாடி தான். அது கூட நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள். 46.12ன்னு கிடைக்கும். நம்ம இதை எப்படி எழுதுவோம்னா 46 நிமிடங்கள் 12 வினாடிகள் அப்படின்னு எழுதுவோம். 46 நிமிடங்கள் 12 வினாடிகள்னு எழுதுவோம், நொடிகள் இல்லைன்னா. ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. நம்மளுக்கு பாயிண்டில் வரும். பாயிண்டில் வந்து ஒரு 2 டிஜிட் வரைக்கும் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா 46 நிமிடங்கள் 12 வினாடிகளுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் ஒரே திசையில் விளையாட்டு திடலில் சுற்றி அவர்கள் மூவரும் கிளம்பிய இடத்துல எப்போ சந்திப்பாங்கன்னா 46 நிமிடம் 12 நொடிகளில் ஒரே தான் சந்திப்பாங்க. நெக்ஸ்ட்டு, மூவேறு சாலைகள் சந்திப்புகளில் உள்ள சாலை பாதுகாப்பு விளக்குகள் காலை 8 மணிக்கு ஒரே நேரத்தில் மாற்றமடைகின்றன. 3 முறையே 30 வினாடிக்கு ஒரு தரம், 72 வினாடிக்கு ஒரு தரம், 45 வினாடிக்கு ஒரு தரம் மாறுகின்றன. 8 முற்பகல் பின்பு மீண்டும் மூன்றும் எப்போது ஒரே சமயத்தில் மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. அது லைட் இருக்குல்ல, டிராஃபிக் லைட், அந்த இது எப்போ இது பண்ணுதுன்றாங்க, ஒரே நேரத்தில் மாற்றம் அடையுன்றாங்க. காலையில் எல்லாம் ஒரே தான் 8 AM மாற்றம் அடைஞ்சது தான். மறுபடியும் எப்போ மாற்றம் அடையும்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு கிடச்சிருக்க வினாடியோட எல்சிஎம் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 30, 72, 45. நம்மளுக்கு இதோட எல்சிஎம் வேல்யூ என்ன கிடைக்கும்னா 360ன்னு கிடைக்கும். அந்த 360ஓட நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வினாடி கொடுத்துருக்காங்க. வினாடிக்கு ஒரு நிமிடத்துக்கு எத்தனை வினாடி? 60 வினாடி. அப்போது நம்ம எல்சிஎம் கூட 60 வினாடி எடுத்துப்போம். 360/60 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது பார்த்தீங்கன்னா வினாடி. நீங்கள் வினாடின்றதை மறந்துடக்கூடாது. நிமிடம்னா நிமிடம் 1 மணி எழுதுவோம், வினாடினா வினாடி 1 மணி எழுதுவோம். இங்கே 00 கேன்சல் ஆயிரும். 1 6 46. அப்போ 6 வினாடிகள். 6 வினாடிகளுக்கு அப்புறம் அது மீண்டும் ஒன்றா மாற்றம் அடையும். அப்போது முதல்ல காலைல 8 AM மாற்றம் அடைஞ்சிச்சு. இப்போது 6 வினாடிகள். 6 வினாடிகள்னால் நம்ம 0 பாயிண்டில் தான் எழுதுவோம். ஏன்னா ஒரு வினாடிக்கு 60 நொடிகளா, அதுவே வினாடி கணக்கில் தான் வந்திருக்கு. அப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம்? 8.06 வினாடிகள்னு எழுதுவோம். 8.06 முற்பகலில் மறுபடியும் ஒன்றா அது மாற்றமடையும். முற்பகல் 8 மணிக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு, மறுபடியும் 8-6 முற்பகலுக்கு ஒன்றா மாற்றமடையும். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 4 வெவ்வேறு மின்னணு உபகரணங்கள் எழுப்பும் ஒலி இடைவெளிகள் முறையே 30 நிமிடம், 1 மணி, 1.5 மணி,
மற்றும் 1 மணி 45 நிமிடங்கள். அவை அனைத்தும் நண்பகல் 12 மணிக்கு ஒன்றிணைந்து ஒலி எழுப்பினால் அடுத்து எப்போது ஒன்றிணைந்து ஒலி எழுப்பும்? அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட உபகரணம் எழுப்பும் ஒலியை சவுண்டு கொடுத்துட்டாங்க. அது இவ்வளோ கேப்பில் ஒலிக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. 12 மணிக்கு ஒன்றா ஒலிச்சிருக்கு, மறுபடியும் எப்போ அது ஒன்றா ஒலி எழுப்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நிமிடங்களில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 30 நிமிடம், 1 மணி நேரம்ன்றது 60 நிமிடமா? நம்ம வந்து எல்லாத்தையுமே மணியை நிமிடமாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்குவோம். 1 மணின்றது 60 நிமிடம், 1.5 மணி நேரம்ன்றது 90 நிமிடம் வரும். அதுக்கடுத்து 1 மணி நேரம் 45 நிமிடம் கொடுத்துருக்காங்களா? அப்போது 1 மணி நேரத்துக்கு 60 + 45 105. அப்போது 60 90 105. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா எல்சிஎம் வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1260 கிடைக்கும். அந்த 1260 கூட நிமிடத்தை நம்ம டிவைட் பண்ணுவோமா? டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 21 மணி நேரம் கிடைக்கும். 21 hours கிடைக்கும். அப்போது நண்பகல் 12 மணினா 12 மணிக்கு அடிச்சிருக்கு, மறுபடியும் இப்போது 21 மணி நேரம் கழித்து தான் அடிக்கும். அப்போது 12 மணி நேரத்து கூட நம்ம 21 மணி நேரம் கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 33 மணி நேரம் கிடைக்கும். அப்போ அந்த 12லேருந்து நம்ம 21 தான் கவுண்ட் பண்ணி பார்த்தா 12 நைட்டு 12 ஆயிரும். அப்போ மீதம் எவ்வளோ இருக்குது? மீத வேல்யூ 9 மணி நேரம் இருக்குது. அதுலேருந்து கவுண்ட் பண்ணி வந்தாலும் 12 PM சொல்லி நண்பகல் 12 மணினா அதை ஏஎம்னு எடுத்துக்க முடியாது, பிஎம்னு எடுத்துக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது நண்பகல்னால் மதிய நேரம் 12 மணிக்கு, மறுபடியும் 12 மணி நேரத்தை அது கூட கூட்டினோம்னா நைட்டு 12 மணி ஆயிருமா? அது கூட மீதம் இந்த 21 எவ்வளோ நேரம் இருக்குது? 12 + 9 நம்ம இதை பிரிச்சுருக்கோம். நண்பகல் 12 மணிலேருந்து இன்னொரு 12 மணி நேரம் நைட்டு 12 மணி, அது கூட நம்ம 9 மணி நேரத்தை இன்னும் கூட்டினோன்னா நம்மளுக்கு 9 AM கிடைக்கும். 9 முற்பகலில் கிடைக்கும். இல்லை இது ஒரு மெத்தடா, நீங்கள் கைவிட்டு கூட கவுண்ட் பண்ணியிருங்க. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா மதியம் 12 மணியா, மறுபடியும் 12 மணி நேரத்தை கூட்டும்போது நைட்டு 12 மணி, அப்போ இன்னும் 9 மணி நேரம் இருக்குது. 9 மணி நேரத்தை கூட்டினோன்னா மறுபடியும் காலையில் 9 மணி. அவ்வளோதான். நீங்கள் இப்படி ப்ராக்டிக்கலாக நீங்கள் டெய்லி அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறத யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி சம்ஸ்க்கு. அப்படி பார்க்கும்போது இது நம்ம மெத்தட் படி போனோம்னா 24 மணி நேரத்தில் 33 மணி நேரத்தை கழிச்சோன்னா நம்மளுக்கு வந்து 9 கிடைக்கும். அது 9 AM அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக எழுத முடியுமா அப்படின்றதுக்காக தான் நண்பகல் மதியம் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி நேரத்தை கூட்டுங்க, மீதம் 9 மணி நேரம் இருக்கும். அந்த 9 மணி நேரத்தை கவுண்ட் பண்ணிங்கன்னா நைட் 12 மணிலேருந்து காலையில் 9 மணி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 முற்பகல். கிடச்சிருக்க எல்சிஎம்மோட நிமிடத்தால் அடிக்கிறோம், நம்மளுக்கு 21 மணி நேரம் கிடைக்குது. அதை 12 மணிலேருந்து 21 மணி நேரம் கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு 9 முற்பகல் கிடைக்கும். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, முற்பகல் 9 மணி. அவங்க எல்லோரும் ஒலி எழுப்புவாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்ச எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். இந்த வீக் ஃபுல்லாக ஒவ்வொரு மெத்தடும் பார்த்தோம். நீங்கள் போய் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்சிஎம் பார்த்துருப்போம், அடுத்து ஹெச்சிஎஃப் பார்த்துருப்போம், அடுத்து அதுலேருந்து மீதி கணக்குகள் பார்த்துருப்போம். இப்போ வந்து இந்த நேரம் அந்த ஓடுற தூரம் ஒலி எழுப்புறது அதெல்லாம் பார்த்துருப்போம். மொத்தம் இந்த வீக்கில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் 6 வீடியோஸில் 6 வெரைட்டி டேஸில் வெரைட்டி ஆஃப் சம்ஸ் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். ஈவினிங் உங்களுக்கு ரீசனிங்கும் வந்துட்டு இருக்குது, ரீசனிங்கும் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ரிப்பீட்டடாக வந்ததே வருதுமா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா வந்து ஒவ்வொன்றுமே இப்போது ரீசனிங்கில் ஒரே மாதிரி 5 சம்ஸ் இருந்தாலும் அதில் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கன்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்களும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸில் 28/25 எடுக்கணும். ரீசனிங்கில் டெய்லி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
டெய்லி 10 சம் ரீசனிங்கில் 10 சம் கேட்குறாங்க. டெய்லி பார்த்துட்டு வாங்க. இப்போ இருந்து பார்த்தா கூட எக்ஸாமுக்குள்ளே உங்களால் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட முடியும் கண்டிப்பாக. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.